ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஆனந்த கல்யாணம்ங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஆனந்த கல்யாணம் இந்த படம் 2022 மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. 2024 தமிழ் டபுள் வெர்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஃபுல் மூவியும் தமிழ் டபுள் வெர்ஷனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோ ஒரு டாக்டர். அவருக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணே செட் ஆகலை. ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா, பையன் மாதிரியே ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணி ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை ஹீரோவை லவ் பண்ண வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹீரோவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுது. பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாருனாக்கா, பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணியிருக்கீங்க, உங்களை பார்க்க தான் அந்த பொண்ணு வரேன்ருக்கு, எங்கே அந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ திரு முழிக்கிறாரு. எனக்கு யாருமே தெரியாது, நான்லாம் ஃபேஸ்புக்கில் சேட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவங்க அப்பாட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, நான் தான்ப்பா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் பண்ணி அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அந்த பொண்ணை அழைச்சிட்டு அப்பா சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. கடைசியில் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரா இல்லையா, இவங்க லவ் சக்ஸஸ் ஆனிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 30 minutes, ஒரு 1.5 மணி நேரம் தான் இந்த படம். ரொம்ப சின்ன படம். பொதுவாகவே மலையாள படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கா டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் படத்தை ஒரு லாஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட படத்தை பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த படமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் உட்கார முடியல. அந்த அளவுக்கு மொக்கையாக இருந்துச்சு. சரி, லாஸ்ட் ஒரு 1 ஹவர் சூப்பராக எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தாக்கா, அதுவும் மொக்கையாக இருந்துச்சு. நான் இதுவரையிலும் மலையாளத்தில் மொக்க படம் இருக்கான்னு தெரில. நான் இதுவரைக்கும் மலையாள படம் நிறையா பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு மொக்க படம் பார்க்குறேன்னாக்கா மலையாளத்தில், அது ஆனந்த கல்யாணம் தான். அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான படம். இந்த படம் 2022 எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல கேமரா குவாலிட்டியில் நல்லாவே எடுத்திருக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளேலாம். ஆனால் ஒரு சீரியலை விட ரொம்ப மோசமாக இருக்குது படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேலாம். அந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குது. லோ ஸ்க்ரீன் ப்ளே. படம்னு வச்சுருக்காங்க, ஹீரோன்னு வச்சுருக்காங்க, ஹீரோயின் இருக்குது, அது காமன் தான். அப்புறம் வில்லன் ஒன்று தேவைப்படுவான்ல, ஒரு மொக்க வில்லன். இந்த படத்துக்கு வில்லனே தேவையில்ல. வில்லன்னு ஒரு ஆள் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி குத்துனோம்னாக்கா அப்படியே பறப்பாங்க, அப்படியே உதச்ச வாக்க பறப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 கிக் இருக்குது. அவ்வளோதான், அது ஃபைட் முடிஞ்சு போயிடுது. உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மொக்க சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. மொக்க சீனு படம் ஃபுல்லாகவே மொக்க தான். அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். நீ இந்த 1 1/2 மணி நேரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம். வேறு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போகலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 30 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டனும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.